பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு. இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே. அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா? உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும், மத்தவங்களோட நம்பிக்கைய மதிக்க சொல்லி தரும். கட்சி ஆரம்பிச்சு 2 வருடம் ஆகுது, இன்னும் நடிகராகவே இருக்கிறாரு. எப்பதான் இவர் அரசியல் கட்சி தலைவராரு? ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவரே பேசுறாரு, ஏன் சொல்றேன்னு நீங்களே கேளுங்க. கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சுறங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்ப பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா? ஏன் அப்படி சொன்னாக்க மத நல்லிணக்கம் பத்தி பேசுறாரு. மத நல்லிணக்கம் பத்தி பேசுறவரு அண்ணா எம்ஜிஆர்ன்றவரு. அண்ணா இந்த முதல்ல வணக்கம்ன்ற கலாச்சாரத்தையே உருவாக்குனது அறிஞர் அண்ணா தான். இவர் எந்த மேடையிலையாவது வணக்கம் சொல்லி பேசுறாரா? அவங்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கும் வணக்கம் சொல்றதுல, மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் பெயரை சொல்லியும் வணக்கம் சொல்றதுல. அப்படி இருக்கும்போது அண்ணா காட்டின வழியே அந்த பாதையில கூட அவர் பயணிக்க தெரியல. அந்த கலாச்சாரத்தை கூட மறந்துட்டாரு. சரி, அதையும் விட்டுறலாம். அதையும் முதல்ல விட்டுறலாம்னு சொல்ல முடியாது. முதல்ல நீங்க பேசும்போது நம்ம தமிழர் பண்பாடாகிய வணக்கம் சொல்லி பேசணும். அதுதான் நீங்க அரசியல்வாதி தலைவர் ஆனதுக்கான முதல் அங்கீகாரமே அதுதான். அதை சொல்லாத தலைவர் அரசியல் தலைவரே கிடையாது. நீங்க நடிகராகவே தான் இருப்பீங்க. சரி, அது இருக்கட்டும். அப்புறம் என்ன சொன்னீங்க? நான் கடவுள் உண்டுன்று சொன்னது எதுக்காகன்னு ஒரு தன்னிலை விளக்கம் ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. சரி, அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சுன்னு முடிவாயிடுச்சு, ஆரம்பிச்சிட்டீங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகாவது நம்ம தலைவர்கள் உங்க கொள்கை தலைவரா பெரியார வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அவரை வச்சுக்கிட்டு கடவுள் இருக்குன்னு சொன்னீங்க. அது கூட ஓகே, இருந்துட்டு போகட்டும். நீங்க உங்க வழிபாட்டு முறை, நீங்க ஆன்மீகவாதியா இருக்கிறீங்க, நீங்க வழிபாடு பண்றீங்க, அது கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களால மத்த மத உணர்வுகள் மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது தெரியாதுன்னு சொன்னீங்க பாரு. அங்கதான் இப்ப கேள்வி வருது. ஒண்ணு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க மற்றவங்களோட உணர்வுகளை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்போ கடவுள் வழிபாடு பண்றவங்க எல்லாருமே மற்ற உணர்வுகளை மதிச்சிடுறாங்களா? அது குறித்து பார்ப்போம். இப்போ பெரியார பத்தி பேசுவோம். அவரு கடவுள் இல்லை, இது கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்னவர் தான். அவர் என்ன பண்ணிருக்காரு மத நல்லிணத்துக்கு என்று சொல்லி பார்ப்போம். பெரியாரோட நண்பர் திருவிக்கா தெரியுங்களா? தெரிஞ்சுக்கோங்க, வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. அவர் பெரியார் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது விருந்தாளராக தங்குறாரு. தங்கிட்டு குளிச்சுட்டு திருவிக்கா வெளியே வரும்போது பெரியார் திருநீர் தட்டி எடுத்துக்கிட்டு அவர் முன்னாடி நிக்கிறாரு. திருவிக்காவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி நீங்களே கடவுள் மறுப்பாளரா இருக்கிறீங்க, உங்க வீட்டுல எப்படி திருநீர் வந்தது என்று சொல்லி திருவிக்காவுக்கு ஆச்சரியம். உடனே பெரியார் சொல்றாரு, நீங்க கடவுள் வழிபாடு பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தூங்கி எழுந்த உடனே கடவுள் வழிபாடு பண்ணுவீங்க. என் வீட்டுக்கு வர விருந்தாளிய நான் தானே அவங்கள மதிக்கணும், அவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாம நடந்துக்கணும். அதனாலதான் திருநூறையெல்லாம் வாங்கிட்டு வச்சிருக்கேன் என்று சொல்லி திருவிக்கா குளிச்சுட்டு வந்தோன்னு திருநீரை எடுத்து கொடுத்திருக்காரு. அப்புறம் அந்த மாதிரிதான் அவர் மத வழிபாட்ட மத உணர்வாளர்களை மதிச்சாரு. அவங்க வீட்டுக்கு வரவங்க அவரே ஒரு ஆதரவற்றோர்கள் இல்லம் நடத்திட்டு இருந்தாரு. அந்த இல்லத்துல வளர்ற குழந்தைங்களுக்கு பெரியார் தான் அப்பா, அம்மா மணியம்மையார் தான் அம்மா என்று, இவங்க 2 பேரும் தான் அப்பா அம்மா என்று இன்னைக்கு வரைக்கும் அங்க வளர்ற பிள்ளைங்களோட பெயர் இன்சியல் பெரியார் மணியம்மையன்று தான் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு பிரேயர் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப யதார்த்தமா பெரியாரோட நண்பர் வந்திருக்கிறாரு. ஐயா, என்னங்க ஐயா, நீங்களே கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏதோ இல்லாத ஆதரவற்ற பிள்ளைங்கன்றதுக்கோசரம் நம்ம சோறு போடுறோன்னு நம்மளுடைய கொள்கையை போய் அவங்க மேல திணிக்க கூடாது, அதனால அவங்க விருப்பப்படி வழிபாடு பண்ணட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். எப்பயுமே திணிப்பு இருக்கக்கூடாது. 2வது அவங்க பெருசாகி படிச்சு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் அவங்க விருப்பமுள்ள எல்லா குழந்தைங்களும் எப்படி வளருதுங்களோ அப்படியே வளரட்டும் என்று சொல்லி சொன்னதாக நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய பெரியாரின் மானுடம் என்ற புத்தகத்துல அவர் குறிச்சிருக்காரு. பெரியாரை பத்தி அப்படி எழுதியிருக்கிறாரு. 1,
இதை விட எல்லாத்தை விடவும் முக்கியமானது என்னன்னாக்க, கோட்ஸே வந்து காந்தியை கொண்டாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய மத கலவரம் இந்தியா முழுசும் மத கலவரம் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும் மத கலவரம் இல்லாம இருந்தது. காரணம் என்னன்னாக்க, அப்போ அந்த நேரத்துல வந்து பெரியாரை கூப்பிட்டு தான் ஆல் இண்டியா ரேடியோவில் பேச சொல்றாங்க. பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர், பகுத்தறிவாளர் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் மத கலவரம் உருவாகக்கூடாது என்பதற்காக அவரு நினைச்சிருந்தாக்க, ஒரு பாப்பாம் போய் காந்தியை கொன்னுட்டாரு, அவங்க இடத்த பார்ட்னர்கள் இடத்த தீ மூட்டி விடுங்க, அதை அடிச்சு நொறுக்குங்க என்று சொல்லி தூண்டி விட்டுருக்கலாம். ஆனால் பெரியார் அதை செய்யல. இந்தியா முழுசும் ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த நேரத்துல. ஆனாலும் அதை காந்தியாரை கொன்னது ஒரு பார்ப்பானாக இருந்தாலும் பழிய வந்து இஸ்லாமியர்கள் மீது போட்டு இந்தியா முழுசும் ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனாலும் பின்னால விசாரணை அறிக்கையெல்லாம் வந்த பிறகுதான் கோட்ஸே வந்து கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்திட்டு போயிட்டு ஃப்ராடு பண்ணி இஸ்லாமியர் மாதிரி நடிச்சிருக்கான் என்பது பின்னாலே விசாரணையில தான் தெரிய வந்தது. ஆனா அதற்கு முன்னாடி இந்த கலவரம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பெரியார் ஆல் இந்தியா ரேடியோல பேசும்போது தான் சொல்றாரு, இந்த மாதிரி இது கோட்ஸே என்பது ஒரு கருவி தான், கருவியை தண்டிக்க கூடாது, அதனால எந்த ஒரு பலனும் இல்லை, அமைதி காப்பது தான் ரொம்ப முக்கியம். இங்க வந்து ஒரு சித்தாந்தம் இருக்குது, அந்த சித்தாந்த ரீதியாகத்தான் இந்த பார்ப்பனர்களுடைய இந்த இது நடந்திருக்கு. அதனால கோட்ஸே என்ற கருவியை தண்டிச்சோ அல்லது கலவரம் மூட்டியோ எந்த ஒரு பயனும் இல்லை என்று கலவரத்தை தமிழ்நாட்டுல வராத அளவுக்கு அவர் வந்துட்டு மத கலவரம் ஏற்படாம பார்த்துக்கிட்டாரு என்பது தான் வரலாறு. நீங்க நடிகரா இருந்த வரைக்கும் ஒரு வரலாறு என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு கட்சி தலைவரானதுக்கு அப்புறமும் நான் நடிகனாவே தான் இருப்பேன்னு வரலாறு தெரியாம பேசக்கூடாது இல்லையா? ஒரு கடவுள் மறுப்பாளர்களால ஆன்மீகவாதிகளோட உணர்வுகளை மதிக்க தெரியாதுன்னு பேசக்கூடாது இல்லையா? அதே பெரியார் தான் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி எல்லா மதத்தினருக்கும் எல்லா சாதியினருக்கும் கோயிலுக்குள்ள போய் வணங்குகிற உரிமை வேணும் என்று ஒரு நாஸ்தியத்தை இருந்த பெரியார் தான் கூட்டிட்டு போனார். சரி, இது பெரியாரோட வரலாறு. அதே பக்கம் கடவுள் வழிபாடு பண்றவங்க தானே போயிட்டு பாபர் மசூதியை இடிச்சாங்க. அப்போ கடவுள் வழிபாடு பண்றவங்க எல்லாரும் மற்ற மதத்தை உணர்வுகளை மதிச்சு நடந்துடுறாங்களா? அதே இப்ப கடவுள் வழிபாடு பண்றவங்க தானே இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து கலவரத்தை மூட்டிட்டு இருக்காங்க. அவங்களால தானே இந்த வரலாறுலாம் தெரியாம பேசலாமா? அதே நாஸ்திக கட்சி என்று சொல்லக்கூடிய பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தானே இன்னைக்கு 4000 பேர் கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணிருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில கூட கலவரம் ஏற்படாம மக்களை, அனைத்து தரப்பட்ட மக்களையும் காப்பாத்தி வச்சிருக்கிறது இதே திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் தானே. அதனால முதல்ல சமய நல்லிணக்கம்னா என்ன, கடவுள் நம்பிக்கையாளர்கள் பெரியார் என்ன மாதிரியான மத நல்லிணக்கத்தை பேணி காத்தார் என்ற அந்த வரலாற்றை முதல்ல படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அரசியல் தலைவராக வாங்க. முதல்ல 4 விஷயம் தெரிஞ்சுட்டு வாங்க. அரசியலுக்கு வந்து என்னைக்கு தான் நீங்க அரசியல் தலைவராக போறீங்க நடிகராகவே இருந்தாக்க? என்ன நண்பர்கள், இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.